சம்பரான் சத்தியாகிரகம் 1917 to 18 வரைக்குமே இந்த சம்பரான் சத்தியாகிரகம் பீகார் மாநிலம் இருக்குல்ல, அங்கே தான் சம்பரான் ஒரு இடம் இருக்குது. இந்த பீகார் மாநிலம் மறக்காதீங்க, அங்கே சம்பரான்கிற இடத்துல தான் இந்த ஐரோப்பிய பண்ணையாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நியாயமற்ற விலைக்கு அவுரி சாகுபடியை செய்ய சொல்கிறாங்க விவசாயிகள்கிட்ட. அதாவது மொத்த நிலத்தில் விவசாயிகள் என்ன பண்ணணும்னா 20 மடங்கில் 3 மடங்கு இடத்த மட்டும் அவுரி சாகுபடிக்கு விடணும்னு சொல்லி ஐரோப்பியர்கள் வந்து கட்டாயப்படுத்துகிறான். அப்போ எல்லா விவசாயியுமே வந்து இந்த இடத்துல அவுரி சாகுபடியை வந்து செய்யணும்னு ஐரோப்பியர்களால் கட்டாயப்படுத்தப்படுறாங்கன்னு தெரியுது. அதே போல் ஐரோப்பியர்கள் வந்து என்ன வந்து விலையை நிர்ணயம் செய்கிறானோ அந்த விலைக்கு தான் வந்து இந்த அவுரி செடியை வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. சம்பரான் தீன் கதியா அப்படிங்கிற நடைமுறை இருந்திருக்கு. என்ன சம்பரானுடைய தீன் கதியா அப்படின்னு கேட்டால், ஐரோப்பிய பண்ணையாளர்கள் வந்து என்ன விலையை நிர்ணயிக்கிறானோ அந்த விலைக்கு எல்லா விவசாயிகளும் வந்து வித்துட்டு போயிடணும். ஐரோப்பிய பண்ணையாளர்கிட்ட விவசாயிகள் வந்து வித்துட்டு போயிடணும். இதுதான் இந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளே வச்சுருந்தாங்க. இப்போது ஒரு நஷ்டமாகுது அப்படின்னா விவசாயிகள் என்ன பண்ணுவான்? அப்பயும் அவன் நஷ்டமானாலும் சரி, ஐரோப்பிய பண்ணையாளர் என்ன விலை சொல்கிறானோ அந்த விலைக்கு தான் விவசாயி விற்க முடியும். இதுதான் அந்த தீன் கதியாங்கிற ஒரு கட்டமைப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ ஐரோப்பிய பண்ணையாளர்கள் வந்து பணத்தை பறிக்கிறதும் அடக்குமுறை கொண்டு போய் விவசாயிகள் மேலே திணிக்கிறதும் இப்படியே இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை அறிஞ்ச சம்பரான் விவசாயிகளுடைய பிரச்சனையை அறிந்த மகாத்மா காந்தி வந்து உதவி செய்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு விசாரணை குழுவை வந்து பிரிட்டிஷ் அரசு வந்து அமைக்குது. அந்த குழுவில் காந்தியவும் ஒரு உறுப்பினராக சேர்க்குறாங்க. இதற்கு பிறகு தான் சம்பரான் விவசாயிகளுடைய குறைகள் வந்து தீர்க்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, மே 1918 சம்பரான் விவசாய சட்டம்னு சொல்லி நிறைவேற்றுறாங்க. இதே கேள்வி கேட்கலாம், சம்பரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்டது எந்த ஆண்டு எந்த மாதம் அப்படின்னு கேட்கும்போது 1918 மே மாதம்னு சொல்லணும்.